வணக்கம் குழந்தைகளா, இது மலரம்மாவின் விடுகதைகள். நேற்றைய விடுகதை, அம்மா தட்டில் தண்ணி நிற்கவில்லை, அது என்ன? தாமரை இலை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போறேன், அதை கேளுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். நீங்க தான் ஒரு தொழிலாளி, கட்டட தொழிலாளி இருக்காரு. அவர் கூட ஒரு மேஸ்திரி இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியர் இருக்காரு. இந்த 3 பேரும் இந்த கதையினுடைய கதாபாத்திரங்கள். இவங்க காலையில் கட்டட தொழிலாளி கட்டடம் கட்டுறாரு, வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஜினியர் வராரு, இந்த மாதிரி பிளானு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவருடைய நிழலில் போய் உக்காஞ்சிக்கிறாரு. ஈவினிங் வந்த உடனே அந்த மேஸ்திரி கூலி கொடுக்க கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே கட்டட தொழிலாளிக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு, இன்ஜினியருக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு. உடனே கட்டட தொழிலாளிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் இவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன், இவ்வளோ வேலை பார்த்து வேர்வை சிந்தி உழைக்கிறேன். அவர் ஒரு பிளான் மட்டும் சொல்லிட்டு நிழலில் இருந்தார், அவருக்கு மட்டும் இவ்வளோ காசு அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் யோசனை பண்ணிட்டு சரி கட்டட தொழிலாளி கூப்பிட. அப்போது ஒரு முட்டையை எடுத்து காட்டுறாரு. இந்த முட்டை இதை செங்குத்தா இப்படி நிற்க வைக்கணும், இதை உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ கட்டட தொழிலாளி சொல்கிறாரு, கொடுங்க பார்க்கலாம், நிற்க வைக்கிறேன் அப்படின்னு. இப்படி நிற்க வைக்கிறாரு, விழுந்துருது. இப்படி நிற்க வைக்கிறாரு, விழுந்துருது. என்னால் முடியலையே, இது எப்படி நிற்க வைக்க முடியும்? இதெல்லாம் சும்மா நீங்கள் என்கிட்ட அப்படி சொல்கிறீங்க. சரி, இந்த விஷயம் இன்ஜினியருக்கு தெரியாது. இன்ஜினியர் அந்த வழியாக வராரு. வந்த உடனே இன்ஜினியரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, அப்பா இந்த முட்டையை நீ செங்குத்தா இப்படி நிற்க வைக்கணும், உன்னால் முடியுமா அப்படின்றாரு. வராரு இன்ஜினியர், இப்படி பார்க்குறாரு, மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்க்குறாரு, இப்படி நிற்க வச்சு பார்க்குறாரு. சரி, உடனே அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே தன்னுடைய கையில் இருக்கிற ரிங்கை கழட்டுறாரு. கலட்டி அந்த ரிங்கை இப்படி வைக்கிறாரு. இந்த முட்டையை எடுத்து என்ன பண்ணாரு, இது மேலே இப்படி நிற்க வச்சுட்டாரு. இப்போ என்ன ஆகுது? அப்போ உடனே இது என்ன பிரமாதம், நானே வச்சிருப்பேன், அதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ தான் அந்த அவர் சொல்கிறாரு, இந்த கல்வி தான் நம்ம என்ன செய்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து இந்த கல்வியினால இந்த பலன் இருக்கு அப்படின்றத அவர் உணர்ந்து, நான் கேட்டது தவறு அப்படின்னு உணர்ந்து. அதனால குட்டீஸ் எல்லாரும் நல்லா படிங்க, நல்லா உங்க அறிவை பயன்படுத்துங்க. வணக்கம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.